இந்த மாதிரி நேரத்தில் வசந்த மாளிகைன்னு ஒரு படம் ராமாநாயுடு எடுத்தார். ம். அந்த படத்துக்கு கேவி மகாதேவன் மியூசிக், ம். கண்ணதாசன் பாடல். ம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து இப்போ நான் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கிறது பாலமுருகன்ட்ட. ம். எப்படின்னா ஒரு மாதம் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு, அவ்வளோதான் அந்த இது. அப்போ நான் அங்கே போகிறப்ப அவர் சொல்கிறார், செல்வராஜ் கொஞ்சம் மகாபலிபுரம் 4-5 நாள் போயிட்டு வரலாமான்னு கேட்குறாரு. போகலாம் சார்னு சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் மகாபலிபுரம் போகிறோம். ஒரு ரூமில் கண்ணதாசன், ம். பஞ்சு அருணாச்சலம், ம். ஒரு ரூமில் அந்த கேஎஸ் பிரகாஷ் ராவ் அவர், இன்னொரு ரூமில் பாலமுருகன், அவங்க எதோ இருக்காங்க. எல்லாம் தண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் பஞ்சு என்ன பண்ணிட்டோம், ஒரே ரூமில் தானே இருக்கோம். அங்கே இருக்க தண்ணி ஜக்கில் பாட்டில் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரீயாக, ம். ராமாநாயுடு கம்பெனியில். அதெல்லாம் அதில் ஊற்றி அதில் தண்ணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் நான் அங்கேருந்தே ரூம் சர்வீஸில் ஆர்டர் பண்ணி வடை இடை வெங்காயம் ஆனியன் பக்கோடாலாம் வாங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். ம். இங்கே 8:30 மணிக்கு மேலே அவங்க கச்சேரி பெரிய லெவல் போய்கிட்டு இருக்கோம். ம். நாங்கள் பீச்சுக்கு போய் வச்சுட்டு பஞ்சு நான் அதான் அறிமுகம். ம். அப்போ நான் பஞ்சுக்கிட்ட இந்த கதைகளை சொல்கிறப்ப இந்த மருத்துவ வச்சு கேட்டியோ ஒரு நிமிஷம் ஒரு பெக்கு போட்டாரு, வந்து திருப்பி சொல்லியா சொன்ன பிரமாதையா நான் ப்ரொடியூசரானால் இந்த கதையை தான் எடுப்பேன். அடடா. அப்போ அவர் சொன்ன கண்டிஷன் வேறு யார்ட்டையா கொடுத்துடாதையா, கஷ்டம்னு கொடுத்துடாதையா. அப்போ நான் சொல்கிறேன், என்ன எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணும், இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் மியூசிக். அடடா. அவன் யாரையா, அவங்க என் கூடவே இருக்காங்க, இப்படி வந்தாங்க, நல்லா கச்சேரி பண்ணுவோம், வாசிப்போம் அப்படின்னோடனே அவர் சரின்னு அங்கேருந்து வந்த பிறகு கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, டி நகரில் இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், சிவாவஸ்ட் கோயிலுக்கு எய்த்தாப்புல. அங்கே ரூம் போட்டார். ஒரு ரூம் ஒரு நாளைக்கு 10 ரூபா தான். அவங்க ரூம் போட்டு உன் ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்லியா, அவங்க தகுதி இல்லைன்னா அனுப்பிச்சிடுவேன், ம். ஏன்னா தொழில் இல்லை அப்படி. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் கேளுங்க அப்படிங்க.